ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான வெஜ் சாண்ட்விச் பண்ணலாம் வாங்க. முதல்ல நம்ம இதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம். கூடவே நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பீன்ஸு, காய்கறிகள் இதில் போட்டால் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பீன்ஸு கொஞ்சம் பொடியாக நறுக்கிற பீன்ஸு, கேரட் நல்லா 2 கேரட்டை நல்லா துருவிடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக வெந்துடும். பொடி பொடியாக நறுக்கிறதோடு நீங்கள் துருவிட்டிங்கன்னா நல்லா மர்ஜாக இருக்கும். ஸோ நீங்கள் சாண்ட்விச் அந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. ஸோ இதை நல்லா முதல்ல இந்த காயும் வெங்காயமும் வதங்கணும். ஸோ வதங்குற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதை வதங்கிறதுக்குள்ளே நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சதை இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாண்ட்விச் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிடலாம். வாங்க இப்போ சாண்ட்விச் செய்யலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லைனாலும் நம்ம தவாலையே போட்டு செய்யலாம். ப்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ப்ரெட் மேலே வச்சுட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ காய்கறி பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது யூஸ்வலாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட பண்ணி தரலாம் இது மாதிரி நீங்கள். ஸோ நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச் மேலே வச்சுட்டு ஒரு பிளேட்டு, ஃப்ளாட்டான இருக்க பிளேட்டை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், சாண்ட்விச் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ நாம் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், பாருங்கள், healthy veg sandwich ready. Thank you.